பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு வார்த்தை என்கிற வேத தியான பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதி. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தாமே இந்த வசனங்களை நமக்கு சொல்லுகிறார். மாற்றம் முதலில் எங்கே நடக்க வேண்டுமாம்? மனதில்தான். உங்கள் இருதயமே முக்கியம். ஆண்டவரும் இருதயத்தின் வாசலில் தான் கதவை தட்டுகிறார். அப்படியானால் மனம் திரும்புவது என்றால் எப்படி? செய்த தவறு, தப்பிதங்கள், பாவம் அல்லது தேவனுக்கு விரோதமான செயல், இவை அனைத்தையும் செய்ததற்கு வருந்தி அதை விட்டு மனம் மாறி தேவனை பின்பற்றணும். நான் பாவம் செய்யவில்லையே, நான் ஏன் மனம் திரும்பணும் என்கிற கேள்விக்கு நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனாலும் சரி, தேவனுக்கு பிரியம் இல்லாத எந்த விஷயமும் பாவமே. நாம் நம் நாவினால் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் தவறு செய்திருக்கலாம். மிகவும் முக்கியமாக அறியாமல் செய்த தவறை மறுபடியும் அறிந்து செய்வதும் வழிமாறி போவதும் அவருக்கு பிரியம் இல்லாத காரியமே. இந்த நாளிலும் என் சரீரத்தினால் நான் செய்த எல்லாவற்றிலும் இயேசுவை பிரதிபலிக்கிறேன் என்று சொல்கிறவர்களா நீங்கள்? இன்று மனம் திரும்பி உங்கள் இருதயத்தினால் உங்களில் வெளிப்படும் இயேசுவை அநேகருக்கு காண்பியுங்கள். பரலோகம் மிகுந்த சந்தோஷிப்பிக்கும். ஆமேன், ஆமேன்.